இணைய நண்பர்களுக்கு வணக்கம். ஜாதகத்துல எப்போ அனாவசிய செலவுகள் அதிகமாகும்? பணம் எவ்வளவு வந்தாலும் அது கையில தங்காம ஏன் அனாவசியமான விரயமாகுது? ஜோதிடத்துல பண வரவு மட்டும் முக்கியம் இல்ல, பணம் தங்குமா இல்லையா ஜாதகருக்கு என்ற விதிய சில பாவகங்கள், கிரகங்கள் தீர்மானிக்கும். ஜோதிட கட்டத்துல 12 பாவங்கள் வாழ்க்கையின் பல அமைப்புகளை தீர்மானிக்கக்கூடிய விஷயமா இருக்கும். இதில் அனாவசியமான செலவுகளுக்கு சில முக்கியமான பாவகங்கள் காரணமா இருக்கும். முதல்ல விரயஸ்தானம். விரயஸ்தானமாகிய 12ஆம் வீடு பலமாக இருந்தால் பணம் வரக்கூடிய பாவகம் 2ஆம் பாவகம், வாக்குஸ்தானம் என்கிற தனஸ்தானம். 12ஆம் வீடுங்கிறது செலவு, இழப்பு, வீண் விரயம், வெளிநாட்டு அந்நிய நபர்கள் மூலமான செலவுகள். இந்த வீட்டுல ராகு, கேது, சுக்கிரன், சந்திரன் இந்த கிரகங்கள் பாதிக்கப்பட்ட நிலையில இருந்துச்சுன்னா சம்பாதிக்கிறது ஒரு பக்கம் அதிகமா இருந்தாலும் செலவு அதுக்கு மேல 2 மடங்கா ஆகுங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஜோதிடத்துல லக்னத்திற்கு மறைவு ஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த 12ஆம் பாவகம் விரயஸ்தானம் நோய், கடன், வம்பு வழக்கு, எதிரிகள் மற்றும் அசிங்கம், அவமானங்களை கொடுக்கக்கூடிய 6, 8 பாவங்களுடனோ அல்லது அதன் அதிபதிகளுடனோ சம்பந்தப்படும் பொழுது அனாவசியமான தேவையில்லாத செலவுகள் ஜாதகருக்கு வர தொடங்கும். இந்த 6, 8, 12 பாவங்களோட தொடர்பு இருந்தாலே மருத்துவ செலவு, வழக்கு மூலம் செலவு, எதிர்பாராத நஷ்டங்கள், மறைமுக சிக்கல்களை கொடுத்து ஜாதகருக்கு அதன் மூலம் பண இழப்புகளை, விரயங்களை உண்டு பண்ணக்கூடிய விஷயங்களும் நடக்கும். பணம் எங்க போகுது அப்படிங்கிறதே தெரியாது. தங்கள் எதிர்கால பலன்களை அறிய விரும்பும் ஜாதகர்கள் தங்களுக்கு பணம் அதிகமா வருமா, இந்த தசாபுக்தி கை கொடுக்குமா, நான் முன்னேறுவேனா என்று பல கேள்விகள் கேட்பார்கள். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் பணம் எவ்வளவு வருது அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, அதை நம்ம கட்டுப்படுத்தி சேமித்து அதை மறுபடியும் நம்ம எப்படி ரொட்டேஷன் பண்றது என்கிற விஷயம்தான் முக்கியம். எனவே சம்பாதிக்காத, மிதமிஞ்சி அளவுக்கு அதிகமாக சம்பாதிக்காத ஜாதகம் ஒரு பிரச்சனை இல்லை, செலவுகளை கட்டுப்படுத்தாத ஜாதகம் தான் பிரச்சனை. அந்த வகையில சூரியன் முதல் ராகு, கேதுகள் வரை ஜாதகத்துல விரயஸ்தானத்தோடு சம்மந்தப்படக்கூடிய கிரகங்கள் தங்களுடைய தன்மைகள்ல எந்த விதமான செலவுகளை ஜாதகங்களுக்கு உண்டு பண்ணும் என்பதை குறித்த காணொளி பதிவு தான் இது. முதலில் நாம் சூரியனை பற்றி அறிவோம். சூரியன் மூலம் வரக்கூடிய அனாவசிய செலவுகள். இதுவரை தாங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் என்றென்றும் கடமைப்பட்டிருக்கிறேன். இனி பதிவிற்குள் செல்வோம். கோள்களின் நாயகன் சூரியனால் வரும் முக்கிய அனாவசியமான செலவுகள் எப்படி இருக்கும்? சூரியனாலே அரசு அதிகாரத்தை குறிக்கக்கூடியது, தந்தையை குறிக்கக்கூடியது, உங்க ஈகோவை குறிக்கக்கூடியது. பாதிக்கப்பட்ட சூரியன் உங்க ஜாதகத்துல இருந்துச்சுன்னா ஃபைனு, பெனால்டி மூலமா நீங்க அரசாங்கத்துக்கு பணம் செலுத்துற மாதிரி இருக்கும், பணம் விரயம் பண்ற மாதிரி இருக்கும், டாக்ஸ் பிரச்சனை வரும், லீகலான இஷ்யூஸ் வரும், லைசன்ஸ், டாக்குமெண்ட் இஷ்யூஸ்லாம் வரும். சூரியன், சனி, ராகு, கேதுக்களால பாதிக்கப்பட்டிருந்தாருன்னா அரசாங்கம் மூலமா உங்க பணம் விரயமாகும் அல்லது அரசாங்கம் உங்க பணத்தை கையகப்படுத்திக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நிலைமை வரும் ஜாதகருக்கு. சூரியன் ஜாதகத்துல வலுவா ஆட்சி, உச்சம், திக்பலத்தோட இருந்துட்டாருன்னா, பாவ கிரகங்களாகிய சனி, ராகு, கேதுக்களோட சம்பந்தப்படாம இருந்தாருன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா சூரியன் பாதிக்கப்படும் போது ஜாதகர் எந்த விஷயம், எந்த கிரகத்தோட தன்மை தன்னோட ஜாதகத்துல சரியா இல்லையோ அதை காட்டுறதுக்கு முனைவார். இப்ப சூரியன்னா ஈகோ, பிரஸ்டீஜ் இது எல்லாத்தையுமே அதிகமா வெளியே காட்டணும்னு ஜாதகர் நினைப்பாரு. அதனால தேவையில்லாத லக்ஸரியான பர்ச்சேஸ்லாம் வரும். ஆடம்பரமான கார் வாங்குறது, இல்ல ஒரு பொது இடங்கள்ல தன்னுடைய நிலையை எடுத்துக்காட்ட அதிகமா செலவு பண்ணி மற்றவங்களை அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறது, தான் எப்பவுமே கீழே இறங்கி போகக்கூடாது என்கிற ஒரு மனநிலையில அதை முன்னிறுத்துறதுக்காக அதிகமான செலவு பண்ணுவார் ஜாதகர். தந்தைக்கு காரகனாகிய சூரியன் அவர் மூலமான செலவுல உண்டு பண்ணுவார். அவருக்கு ஹெல்த் எக்ஸ்பென்சஸ் வர்றது, தந்தை பொறுப்பு இல்லாம இருந்து அதனால குடும்ப பொறுப்புகளை தான் ஏற்று தந்தையோட ஸ்தானத்துல இருந்து தம்பி, தங்கைகளுக்கு தாய் குடும்ப பொறுப்புகளை ஏற்று அதன் மூலம் ஜாதகர் மிகுந்த மன அழுத்தத்துக்கு உண்டாகக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்கும். இப்ப சூரியனோட சனி சம்பந்தப்பட்டு ராகு, கேதுகள் சம்பந்தப்படும் பொழுது சனி தசைகள்ல ஜாதகர் இந்த மாதிரியான ஒரு பொறுப்புகளை ஏற்று இள வயதிலேயே சுகபோகங்களை அனுபவிக்காமல் பொறுப்புகளிலேயே மூழ்கி
பிற்காலங்கள்ல மிகவும் மெச்சூர்டான ஒரு ஆளுமையா வருவார். விரயஸ்தானமாகிய 12ஆம் பாவத்துல சூரியன் இருந்து பலவீனப்பட்டோ அல்லது பாவர்களோட சேர்ந்து இருந்தாலே நீங்க அரசாங்கத்திடமோ அல்லது உங்க தந்தையார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லயோ நிறைய அனுபவங்களை கற்றுக்கொள்ள போறீங்க அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. நண்பர்களே, இனி அடுத்தடுத்து வரும் பதிவுகளில் சந்திரன் முதலான மற்ற கிரகங்கள் 12ஆம் பாவமாகிய விரயஸ்தானத்தோட சம்மந்தப்படும் பொழுது எந்த விதமான பலன்கள், அதாவது செலவுகள் ஜாதகருக்கு இருக்கும் என்று காணலாம். பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா அறிமுகமாகறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தாங்கள் உடல் மன நலத்தோடு வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன். நன்றி.